ஹாய் வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலா நம்ம டிஎன்ஆர்டி பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் நானுமே அவருமே. அது நம்ம இது வரைக்குமே அது அப்ளை பண்ணியிருந்த டேட்ஸ், அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது எப்போ நமக்கு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி டிசம்பர் 3 விட வேண்டியது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க இந்த தேர்டுமே நமக்கு அந்த மெரிட் லிஸ்ட் 6 o'clock விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் கேட்ட இடத்துல. ஆனால் அப்போவுமே அது நமக்கு அவங்க லிஸ்டே வெளியிடல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 4th அந்த மாதிரி பார்க்கும்போது அப்போவுமே டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருப்பேன் நான். சரி இப்போ வந்திருக்காங்களா, இப்போ விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்பவுமே நமக்கு நேத்து வரைக்குமே நேத்து வரைக்குமே எனக்கு அந்த அப்டேட் வரவே இல்லை. மார்னிங் இன்னும் நாங்கள் பார்த்தோம். ஆனா டிசம்பர் 4th வரைக்கும் நேத்து வரைக்கும் கூட எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. நிறைய நீங்க சொல்ற மாதிரி உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்றேன். இந்த இடத்துல கேட்கறது அந்த இடத்துல கேட்கறது நிறைய கேட்டு கேட்டு எனக்கு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அந்த மாதிரி தான் நானுமே இருந்தேன். எந்த ஒரு நியூஸ்மே அப்டேட்டுமே நமக்கு வரல. ஸோ அப்புறம் இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம். சரி ஜஸ்ட் சும்மா வெப்சைட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். மார்னிங் ட்ரை பண்ணி பார்த்தப்போ எனக்கு எதுவுமே காமிக்கல. இப்போ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லும் போது ஓப்பன் ஆயிட்டு இருந்தது வெப்சைட். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா நாங்கள் 2 பேரும் பார்த்தோம். மார்க் எப்படி நமக்கு மெரிட் லிஸ்ட் நம்ம செலக்ட் ஆயிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்னோடது போட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா நான் நாட் செலக்டட் அப்படின்னு வந்துருச்சு. நானுமே செலக்ட் ஆகல. நாங்க சரி ஓகே என்னோட மார்க் 370 சம்திங் இருந்தது. அதுக்கு கிடைக்காது போல அப்படின்னு நினைச்சு நானுமே ஓகே அப்படின்னு விட்டுட்டோம். பட் அவர் என்னை விட அதிகமான மார்க் தான். அவருக்கு போட்டு பார்க்கும்போது அவருக்குமே சேம் அதே மாதிரி தான் வந்தது. நாட் செலக்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நாங்கள் டிஎன்ஆர்டியில் நாங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேற ஏதாவது வீடியோஸ்ல நிறைய வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணும்போது அதுல ஸோ 470 490 எல்லாம் செலக்ட் ஆகலன்ற மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்தேன். இதுலயுமே அவங்க பிசிக்கலி சேலஞ்சாவும் இருந்தாங்க. இருந்தாங்க. அவங்க எம்பிசி அப்படின்றதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுமே செலக்ட் ஆகலன்றாங்க. இது எந்த பேஸ்ல நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குன்னு தெரியல. பட் உங்களுக்கு இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நீங்க எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. பட் இது என்னன்னா நாங்க 2 பேருமே செலக்ட் ஆகல, அதுதான் ஃபேக்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் நம்ம செலக்ட் ஆகுறோம் ஆகல. ஆனா நம்ம பே பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் அந்த பே பண்ணதுக்காவது கூப்பிடுவாங்கன்றதான் நாங்க நினைச்சோம். ஏன்னா நாங்கெல்லாம் 300 rupees கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தேன் நான். நிஜமாவே அன்பார்ச்சுனேட்லி இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான். கிடைக்கல, என்ன பண்ண முடியும். ஸோ ஓகே நம்ம இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஜாப் போஸ்ட் பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம பே பண்றோம், ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே பே பண்ணி தான் அப்ளை பண்றோம். பட் இது எல்லாமே நமக்கு கொடுக்காத போது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆக தான் செய்யுது. என்ன பண்றது. பட் ஸோ என்ன பண்றது, ஃபேக்ட் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே இப்போ நம்ம டிஎன்ஆர்டி வெப்சைட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க டைப் பண்ணீங்கன்னா ஊராட்சி செயலாளர் வந்துடும். அங்க உங்களோட நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அது கீழே இருக்க அந்த லெட்டர்ஸையும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஷோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் நீங்க மெரிட் லிஸ்ட்ல வந்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இல்லாட்டி யூஆர் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காட்டுற மாதிரி காட்டும். இது அவரோட இது நம்பர் போட்டு பார்த்தது. ஆக்சுவலா செலக்ட் ஆகல. ஸோ இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்படிதான் செக் பண்ணும். கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிடைச்சவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் ஆயிருந்தா நான் உள்ள போயிருந்தேன். அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் செலக்ட் ஆகல, அவருமே செலக்ட் ஆகல. அதனால நீங்க யாராவது இதுல ஓகே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு நாங்க அப்ளை பண்ண போறோம். அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்ததுன்னா உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு. பாய். தேங்க்யூ. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க.